குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட் 1 ஆஃப் த லெசன் வந்து முடிஞ்சது பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்ட் 2 ஆஃப் த லெசன் பார்க்கலாம். 13 பாயிண்ட். On its east side was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. Leaving Tenzing to belay me as best he could, I jammed my way into this crack. Then I kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து இன்னொரு அந்த கார்னிஷ் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மலை மேலே இருக்கிற இது மலை மேலே இருக்க பனி, அந்த பனி தான் நம்ம வந்து கார்னிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கார்னிஷில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹிலாரி வந்து மேலே அந்த ஏரி போகிறதுக்காக வந்து அவர் ஏறிட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டென்சிங் வந்து நின்று அவரை பிலே அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, கீழே விழாமல் வந்து அவரை பிடிச்சிக்கிறதுக்காக, கீழே விழுந்தாலும் அவரை வந்து சேஃபாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்று பிடிச்சிட்ருக்காரு. அவங்க வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ரொம்ப அந்த பனியை வந்து உடைச்சோம் அப்படின்னா கூட அந்த பனி வந்து உடஞ்சி விழுந்துடும், அதோட இவங்களும் விழுந்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டான இடத்துல வந்து பனியை உடைச்சி அவங்க போகிற அளவுக்கு மட்டும் எடுக்கணும். பனியில் ஏதாவது விரிசல் வந்தாலும் நோட் பண்ணணும். அந்த ஸ்பைக்ஸில் வந்து அந்த ஷூவில் இருக்க ஸ்பைக்ஸ் அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு புஷ் பண்ணி அதிலேருந்து மேலே வரணும். And 14 point, taking advantage of every little rock hold and all the forces of knee, shoulder and arms I could master, I literally crumped backwards up the crack, praying that the cornice would remain attached to the rock. My progress, although slow, was steady, and dancing paid out of the rope. I include my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the crack on to the wide ledge. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வான்டேஜும் எடுத்து, அதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாக வந்து செஞ்சு அதிலிருந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வந்து அவர் வந்து மேலே வர பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸாகவும் நடக்க முடியாது. ஏன்னா செங்குத்தாக இருக்கலாம். அந்த இடத்துல அவர் மேலே ஏறி போகிறாரு அப்படின்னா, ரொம்ப பதட்டப்பட்டாருன்னா கூட அவரை தெரியாமையே வந்து அவர் கீழே விழுந்துருவார். ஏன்னா அவர் ஷோல்டரு, லெக்கில் இருந்து எல்லாமே வந்து பயங்கர பெயினாக இருக்கும். ஒரு இடம் எல்லாமே வந்து கால்லேருந்து புஷ் பண்ணி பாடி மேலே தள்ளுவார். மேலே வந்து ஒரு இடத்துல அந்த ஐஸ் ஆக்ஸ் வச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணி அதை அங்கேருந்து மேலே தன்னோட பாடி மேலே தூக்குவார். ரோப் கட்டணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்படுறார். And 15 point, for a few moments I lay regaining my breath, and for the first time really felt the first determination that nothing now could stop us reaching the top. I took a firm stance on the ledge and signaled of Tenzing to come on up. As I heaved hard on the rope, Tenzing wriggled his way up the crack and finally collapsed at the top like a chained fish when it has just a hold from the sea after a terrible struggle. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த மொமெண்ட்ஸ் வந்து அந்த பீக்கில் வந்து ஏறி வர்ற மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கடலில் நீந்திக்கிட்டு இருக்க ஒரு பெரிய மீனை வந்து தரையில் தூக்கி போட்டால் அது எப்படி ஒரு துடிக்குமோ அந்த மாதிரி வந்து இவரும் வந்து அந்த இடத்துல வந்து துடிச்சிட்டு இருக்கிறதாகவும், அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்து வந்ததாகவும் வந்து சொல்கிறார். அதாவது டெரிபிள் ஸ்ட்ரகிள் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறார். The ridge continued as before, giant cornice on the right, steep rock sloped on the left.
The ridge curved away to the right, and we have no idea where the top was. As I cut around the back of the one hump, another higher one would swing into view. Time was passing and the ridge seemed over never ending. அதாவது என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. மறுபடியும் அதே மாரி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்கள ரொம்ப டயர்ட் ஆக்குது. டைம் வேற வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆனா ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகும் டைமும் வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆனா ஏன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் தான் வந்து ஆக்ஸிஜன் இருக்கு. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப அதே மாரி ஒரு ரிட்ஜ் வருது. அத கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த மாரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது அந்த இது. And 17th point, our original jest had now quite gone. It was turning more into grim struggle. Then I realized the ridge ahead, instead of rising, now dropped sharply away. I looked upwards to see a narrow snow ridge running in the snowy smith. A few more whacks of the ice axe in the firm snow, and we stood on top. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வந்து மேலே ஏறி மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் அந்த ஒரு மேட்டில் நின்று பார்த்தா வந்து தெரியுது. அதுக்கு மேலே தான் வந்து ஹில்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து அவங்க சரியான இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி போனது எல்லாம் எப்படி ஆச்சுன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் போவாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஸ்லோப்பா கீழ போயிரும். கீழ போயிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் பீக் தான் போணும். அதாவது சிகரத்துக்கு தான் அடையறதுக்கு போணும். ஸோ, அதனால மேல தான் போணும். இவங்களுக்கு வந்து அ கொஞ்சம் தூரம் மேல போய் கீழ வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரெக்ட்டான ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டாங்க. இப்போ 18th பாயிண்ட். My first feeling were of relief that there was no more steps to cut, no more ridges to traverse and no more humps and tantalize with the hopes of success. அதாவது இந்த இடத்துல நின்னு கரெக்ட்டான இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க நின்னு வந்து என்ன சொல்றாரு? இதுக்கு மேல எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அந்த பனியில வந்து ஒரு ஸ்டெப்ஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா, அவங்க அதில தானே கால் வச்சு ஏறி வருவாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. எந்த ஒரு இடத்துலயும் குழி பறிக்க தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா, நம்ம வந்து இப்ப தான் அந்த கரெக்ட்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க அடையணும்னு நெனச்ச இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த சக்சஸ வந்து பார்க்குறாரு. I looked the tensing in spite of Balaclava helmet, goggles, and oxygen masks all encrusted with long icicles that concealed his face. There was no disguising his grin of delight as he looked all around him. We shook hands and then tensing threw his arm around my shoulder and they thumped each other on the back until we were almost breathless. It was 11:30 a.m. The ridge had taken us 2.5 hours but seemed like a lifetime. அதாவது அந்த இடத்துல இருந்து அவங்க பார்த்த அந்த சிகரத்துக்கு இவங்க போகணும்னு நினச்ச இடத்துக்கு கரெக்டாக பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்தோடனே ஹிலாரி வந்து டென்சிங்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட ஹெல்மெட்டு, மாஸ்க்கு எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி பண்ணிக்கிறாங்க. தம்ப்னா கட்டை விரல்ல மேலே தூக்கி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தம்ஸ் அப் பண்ணுறாங்க. தம்ஸ் அப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா லைக் பட்டன் இருக்கு இல்லையா? அதுதான். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தி ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத ஒரு அந்த ஒரு எமோஷன்ஸை நல்லா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து 11:30 ஆயிடுச்சு. 11:30ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2:30 மணி நேரம் அந்த 2:30 மணி நேரம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா 9 to 11:30 அந்த 9 to 11:30 அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் டைமே ஆன மாரி. ஏன் அப்படின்னா, அவங்க கிராஸ் பண்ணி வந்ததெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாரி ஒரு சாதாரணமான வழி கிடையாது. ஃபுல்லா ஐஸ் இருக்குது. ஐஸ்ல வந்து இவங்க வழி பண்ணி மேலே வர்ற வரைக்கும் அது வந்து ஹில்ஸ் நேரா இருக்கிற ஒரு ஐஸு. அந்த ஐஸை வந்து குடஞ்சு விட்டு அதில் இவங்க கால் வச்சு மேலே ஏறி வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ 19 பாயிண்ட் பார்க்கலாம். To the east was our giant neighbor Makalu.
அன்எக்ஸ்ப்ளோர்டு அண்ட் அன்கிளைம்டு. மக்காலு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ல வந்து இருக்கு. அது வந்து அதுலயும் வந்து அந்த மாரி அந்த சிகரத்திலயும் வந்து இன்னும் வந்து யாருமே ஏறுனது இல்ல. Far away across the clouds, the great bulk of Kanchenjunga loomed on the horizon. அதாவது அந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த மேகமெல்லாம் வந்து படர்ந்து ஒரு இடம் இருக்கு. அது என்ன இடம்? அது ஒரு மலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கஞ்சன்ஜுங்கா. கஞ்சன்ஜுங்கா ஒரு ஹில்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பீக் வந்து அவ்வளோ பெருசா அந்த இடத்துல வந்து இருக்கு. டு த டு த வெஸ்ட் we could see the great unexplored range of Naples stretching off into the distance. அதாவது வெஸ்ட் சைடு பார்க்குறாங்க. வெஸ்ட் சைடு பார்த்தா என்ன இருக்குன்னா, நேபாளத்தில இருக்கிற நெறைய மலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மனிதர்கள் ஏறாத மலைகள். அன்எக்ஸ்ப்ளோர்டு. இன்னும் யாருமே வந்து அங்கெல்லாம் போனதில்ல. அந்த மாரி ரேஞ்சஸ் எல்லாம் வந்து அங்க நெறைய இருக்கு. And 20th point. The most important photograph I felt was a shot down the north ridge showing the North Pole and the world route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. After 10 minutes, I realized that I was become rather clumsy fingered and slowly moving, so I quickly replaced my oxygen set. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா 1920ஸ்ல வந்து ஒரு கிரேட் கிளைம்பர்ஸ் வந்து போன இடத்துக்கு வந்து நாங்களும் வந்து போயிட்டோம். அப்புறம் இவங்க வந்து அந்த ஒரு பீக்ல போய் நின்னுட்டாங்க இல்லையா? அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நார்த் போல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆஃப்டர் 10 மினிட்ஸ்ல வந்து அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்க வந்து -டிகிரீஸ்ல இருக்கும் இல்லையா? ஆ அவருக்கு வந்து ஆக்ஸிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்ஸிஜன்னால அவரு கொண்டு வந்த அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்ல இருந்து கிளாஸு எல்லாமே வந்து போட்டுக்கிறாரு. Meanwhile, Tenzing had made a little hole in the snow and he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuit, and a handful of lollies, small offering indeed, but at least a token gift to the gods that all devout Buddhists believe in their home on this lofty summit. அதாவது அங்க இருந்த புத்தர்கள் எல்லாம் அதாவது புத்தர்கள் இல்ல புத்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுளுக்கு வந்து படையல் வைப்பாங்க. நம்ம ஊர்ல படையல் சொல்றோம். அந்த மாரி அவரும் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஐஸ்ல வந்து சின்ன சின்னதா ஒரு பள்ளம் மாரி தோண்டுறாரு. பள்ளம் மாரி பண்ணி, அந்த இடத்துல அந்த பள்ளத்துல வந்து என்ன வைக்கிறாருன்னா, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, லாலிஸு இதெல்லாமே வந்து வைக்கிறார். யாருக்கு அப்டின்னா, புத்தருக்காக வைக்கிறார். கடவுளுக்காக நான் அத வந்து அர்ப்பணிக்கிறேன். என்னை இந்த இடத்துக்கு வந்து சேஃபா கூட்டிட்டு வந்ததுக்காக, அத ஒரு ப்ரைடா நெனச்சு வைக்கிறாரு. அப்புறம் அடுத்த பாயிண்ட்ல பாருங்க. While we were together on the South Col 2 days before, Colonel Hunt had given me a small crucifix which he had asked me to take to the top. I too made a hole in the snow and placed the crucifix beside the tensing gifts. அதாவது அங்க இருந்த ஹண்ட் அப்படிங்கிற இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹிலாரி கிட்ட வந்து குடுத்துருக்காரு. ஒரு சிலுவ. அத வந்து குடுத்துருக்காரு. நீங்க அந்த பீக் போனீங்க அப்படின்னா, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற மாரி இதையும் அங்க வந்து வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. சரின்னு இவரும் வந்து டென்சிங்கும் இவருக்கு ஞாபகம் வந்த உடனே இவரும் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாரி பண்ணி, அந்த சிலுவைய கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. After 15 minutes, I moved down off the summit onto our steps, wasting on time. We crumped along our tracks, spurred by the urgency of diminishing oxygen. We scrambled casually over the rock traverse, moved one at a time over shanky snow sections, and finally crumpled up our steps and back onto the south peak. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து அவங்க நின்ன அந்த இடத்துல இருந்து வந்து அவங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து
ஏன்னா, அங்க இவங்க கொண்டு போன ஆக்ஸிஜன் வந்து பத்தாது. ஏன்னா, இவங்க அங்கேயே இருக்கிற அளவுக்கு பத்தாது. ஸோ டென்ட்டுக்கு போயே ஆகணும். அதனால இருக்கிற ஆக்ஸிஜன் முடியறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் டென்ட்டுக்கு போகணும் அப்படின்னு இவங்க கொண்டு வந்த ஷூட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, அங்கேருந்து சவுத் பீக் நோக்கி அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் 24th we were now very tired but moved down to the two reverse cylinders on the ridge as we are only a short distance from the camp and he had a few liters of oxygen left in our own bottles. We carried extra cylinders down the reached our tent on its grassy platform at 2 p.m. அதாவது இவங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்த சிலிண்டர்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுது. அது இவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போனாங்க இல்லையா? இவான்ஸும் பவுட்ரினும் அவங்க 2 பேரும் கொண்டு போன சிலிண்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போனாங்க இல்லையா? அந்த சிலிண்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா, இவங்க கொண்டு போன சிலிண்டர்ஸ்ல இருந்த கேஸ் வந்து பத்தல. ஆ இவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இவங்க அந்த இடத்துல இருந்து வேற மாத்திக்கிட்டாங்க. With a last look of the camp at he served us so well, we turned downwards with a dragging feet and set ourselves to tasks of safely descending the ridge of South Col. அங்கிருந்து சேஃபா வந்து அந்த சவுத் கோலுக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. அந்த கேம்பை வந்து பார்த்துக்கிட்டே எங்கன்னா அவங்க தான் அந்த கேம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதே வழியில வந்து திரும்பி வந்துட்டு கடைசியாக அந்த சவுத் கோல் நோக்கி கீழே வந்துட்டுருக்காங்க. The time passed as in a dream. Two figures came towards us and met us a couple of 100 feet above the camp. They were George Lowe and Wilfred Noyes, laden with hot soup and emergency oxygen just short of the tent. My oxygen ran out. He had enough to do the job, but by no means too much. அதாவது அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேர் வந்து அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு கை காட்டுறாங்க. கை காட்டி நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, டென்ட்டு வந்து நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுறாங்க. இவரும் வந்து அதை நோக்கி போயிட்டாரு. கடைசியில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் அவரோட ஆக்சிஜன் வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல இருந்த அந்த டென்ட்டுக்கும் இவருக்கும் ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 10 ஃபீட்டுக்குள்ள அந்த இவர் வச்சிருந்த அந்த ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இவரும் வந்தாருங்க. டென்ட்டுக்கு பக்கத்தில் வந்தார். அவரும் முடிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து உடனே அவங்க சூப் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேஸ் சிலிண்டர்ஸ், எமர்ஜென்சி சிலிண்டர்ஸ் எமர்ஜென்சி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. உடனே இவருக்கு வந்து எமர்ஜென்சி ஆக்சிஜன் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் சூப்பும் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. And 27 last point, we crawled into the tent and with a sign of delight collapsed into our sleeping bags while the tents flapped and shook under the perpetual south cold gale. சரி, இது என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சூப் வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷமாக போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதான் அங்கே இருந்த டென்ட்டில் இருந்த மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இவங்களோட ஸ்லீப்பிங் பேக்கில் போய் தூங்கிட்டாங்க. அப்படியே உருந்துட்டு போய் அவங்க ஸ்லீப்பிங் பேக்கில் போய் தூங்கிட்டாங்க. இப்போ ஜான் ஹண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்தை அந்த நடந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஜான் ஹண்ட் who led the expedition states that it was an unforgettable day. அவர் சொல்லியிருக்காரு, அவர் வாழ்க்கையிலே வந்து இது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு நாள் வந்து இது. they had climbed on the top. அவங்க வந்து ரொம்ப ஒரு டாப்புக்கு வந்து ஏறி இருக்காங்க. there were floats, there were shouts of joy, handshakes and hugs for the two heroes. Their happiness and pride showed how these men had shared in the achievement that was brilliantly concluded by tensing and hilary. The adventure was over. அதாவது அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு, ஏன்னா கூட இருக்கிறவர் தானே இவ்வளவும் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷம். நம்ம கூட வந்தவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து
போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து அந்த டென்ட்ல வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து அன்னைக்கு ஈவினிங் இவங்க 2:30க்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டாங்க இல்லையா டென்ட்டுக்கு 2 பிஎம்க்கு. அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இவங்க போய் பெட்ல படுத்துட்டாங்க. இவரு வந்து அத நெனச்சு ரொம்ப இந்த 2 பேர் மட்டும் இப்படி அச்சீவ் பண்ணிட்டாங்களே! அதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி இவரு பாராட்டி எழுதியிருக்காரு. அப்புறம் சொல்றாங்க, "The story of the ascent of Everest is one of comradeship and teamwork, formed through dangerous and difficulties met overcome together. Perhaps after the climbing of the great mountain, others will find their own Everest. There are still many opportunities for adventure. Some are close at hand, others are far away in distant lands." அதாவது இந்த எவரெஸ்ட் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நெறைய டீம் ஒர்க் இருக்கணும். நெறையா வந்து ஒரு டேஞ்சரஸ் இருக்கு, டிஃபிகல்டீஸ் இருக்கு. ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப பயங்கரமானது, ஆபத்தானதும் கூட. அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி அவங்க மேல வந்திருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது அவங்கனால மட்டும் கிடையாது. அவங்க எல்லாராலயும் முடியும். இது ஒருத்தரால மட்டும் கிடையாது. அ சம் ஆர் க்ளோஸ் அட் ஹேண்ட் Some are close at hand, others are far away in distant lands. அது ஒருத்தரால மட்டும் முடியாதுன்னு இல்ல. யாரால வேணாலும் முடியும் அப்படிங்கிறத மாரி மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அடுத்து, "Not all adventures are existing, nor is adventure to be found only upon a mountain. There are Everests to be climbed in our everyday life. Given the selflessness and resolve which enabled men to climb Everest, there is no height, no depth that the spirit of man guided by a higher spirit cannot attain." அதாவது எவரெஸ்ட்ல போய் ஏறி வந்தா தான் ஒரு அட்வென்ச்சரான்னு நான் அட்வென்ச்சர் மட்டும் இல்ல. அது மட்டும் அட்வென்ச்சர் இல்ல. அது மட்டும் சான்ஸ் இல்ல. நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளமும் நமக்கு எவரெஸ்ட் மாரி தான். அத நம்ம ஓவர் கம் பண்ணி மேல வரணும். இதுக்கான வந்து எவ்வளோ ஒரு ஹைட்டும் ஏற தேவையில்ல. எவ்வளோ ஒரு டெப்த்துக்கும் போக தேவையில்ல. இதுக்கு நமக்கு அத ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கான ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்தா போதும். எதையும் நம்மனால சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி, இதோட இந்த லெசன முடிச்சுட்டாங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.